hello, welcome to my channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல egg sandwich chicken எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் and also potato pinwheels எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So, அதுக்கு first of all ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 kg அளவுக்கு chicken boneless and தயிர் 2 tablespoon அளவுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், coriander powder 1/2 tablespoon, cumin powder 1/2 tablespoon and red chili flakes 1/4 tablespoon அளவுக்கு, garlic powder 1/2 tablespoon அளவுக்கு and olive oil 1 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கவர் பண்ணி ஒரு 20 to 30 minutes கிட்ட ரெஸ்ட்ல விடுங்க. ஒரு பேன்ல 2 tablespoon அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி அண்ட் மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். இதை கவர் பண்ணி ஒரு 8 to 10 minutes கிட்ட குக் பண்ண விட்டிங்கன்னா அதுல இருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். தண்ணி எல்லாமே வதங்கிட்ட பிறகு எடுத்து வச்சிடலாம். ஸோ பாயில் பண்ண எக் ஒரு 4 எக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்ல வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பீஸுமே நார்மல் சைஸில் இருந்தாலே போதும். அண்ட் ஒரு ப்ரெட்டில் வந்துட்டு மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் சில்லி கார்லிக் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளேவருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நம்ம குக் பண்ணி வச்சிருந்தோம்ல சிக்கன், ஸோ அந்த சிக்கனை வந்துட்டு மயோனைஸ் சைடில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான், அள்ளி போட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்ஸ் பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறது அண்ட் மொசரேலா சீஸ் கிரேட் பண்ணது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த கார்லிக் போட்டதில் ஸோ அந்த ப்ரெட்டை மேலே எடுத்து வச்சு மேலே வந்துட்டு பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா அது மேலே மொசரேலா சீஸ் கிரேட் பண்ணி வச்சது ஃபுல்லாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கேப்சிகம் ஸ்லைஸ் அண்ட் நடுவில் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க எக்ஸ், இது வந்துட்டு டெக்கரேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அவனில் 180 degree Celsiusல ஒரு 6 to 8 minutes கிட்ட வச்சாலே போதும், ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்து பாருங்க. ஸ்நாக்ஸ்னால் இதாங்க ஸ்நாக்ஸ்னு அடிக்கடி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பொட்டேட்டோ பின்வீல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு அண்ட் சுகர் 1 tablespoon அளவுக்கு, ஈஸ்ட் 1/2 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆயில் 2 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எக் வந்துட்டு 1 tablespoon அளவுக்கு, மில்க் 100 ml ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஃபுல்லாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு ஒரு கீரல் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கவர் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours கிட்ட விட்டுருங்க. ஒரு பேனில் 2 tablespoon அளவுக்கு ஆலிவ் ஆயில், 1/2 tablespoon அளவுக்கு ஜீரகம், பூண்டு கட் பண்ணி வச்சது, ரெட் அண்ட் க்ரீன் சில்லி ஆட் பண்ணி ஒரு 1 to 2 minutes கிட்ட குக் பண்ண விட்டுருங்க. அண்ட் 1/2 cup அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், ஸ்வீட் கார்ன் 1/4 cup அளவுக்கு ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு குக் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 3 to 4 minutes கிட்ட. அண்ட் தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி பவுடர் 1 tablespoon அளவுக்கு, 1/4 tablespoon அளவுக்கு மஞ்சத்தூள் அண்ட் கொரியாண்டர் பவுடர் 1 tablespoon, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 tablespoon, சாட் மசாலா 1 tablespoon, லெமன் ஜூஸ் 1 tablespoon ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ஒரு 2 to 3, ஸோ அதை வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அது கூடயே வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த மசாலாவோடு. ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மாவு எடுத்துருந்தோம்ல, ஸோ அதை வந்துட்டு ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால உப்பி வந்திருக்கும். அதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சிட்டு கீழே வந்துட்டு அந்த மாவு எக்ஸ்ட்ரா மாவை ஆட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த உருட்டுக்கட்டை இருக்குல்ல, ஸோ அதை வச்சு ஒரு தின் லேயராக இல்லாமல் திக் லேயராக இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம வந்துட்டு உருட்டி எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு உருட்டி எடுத்தாலே போதும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோ ஒரு மிக்ஸ்சர் பண்ணோம்ல, ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே கோட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் இதை வந்துட்டு இதுக்கு மேலே மொசரேலா சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சீஸியாக சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் விடாமல் எல்லா பக்கத்துலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் வீடியோக்கு யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே ஆர்கானை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இப்போ நான் ரோல் பண்ணுறேன்ல அதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான பதத்தில் ஒரு ஷேப் கிடச்சிடும். இதே அப்படியே பேக் பண்ணணுமானா கிடையாது. இது வந்துட்டு ஒரு ரவுண்ட் பீஸாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. திக்காக இருந்தாலே ஓகே தான், அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பீஸையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் ஆட் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து அந்த ஷேப்பை வந்துட்டு உள்ளே வச்சிடலாம்.
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சுட்டு இது கூட வந்துட்டு பீட் பண்ணி வச்சுருக்க எக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கோட் பண்ணி விட்டுருங்க பீட் பண்ண எக்ஸை. ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ளேவரை ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 180 டிகிரி செல்சியஸில் 12 to 15 மினிட்ஸ் கிட்ட வச்சாலே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.